சார் வணக்கம் சார். சார் இந்த பஹல்காம் விவகாரத்தை தொடர்ந்து இன்னும் அந்த பகுதிகளெல்லாம் பதற்றம் தணியல. காஷ்மீர் அந்த எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் ஏவுகணை சோதனை எல்லாம் நடத்திக்கிட்டே இருக்கு. பாக்குறீங்க இது பயமுறுத்தல். 2 பேரும் பயமுறுத்திக்கிட்டு இருப்பாங்க. வந்துடுறியா வந்துடுறியா அப்படின்னு 2 பேரும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இம்ரான்கான் அழகா சொன்னாருங்க, உங்ககிட்ட ஆயுதம் இருக்குது, என்கிட்ட ஆயுதம் இருக்குது. நீ கராச்சியில போடுறதுல கராச்சியில் அணுகுண்டை வெடிச்சாக்கா நீ தப்பிச்சுக்குவேன்னு நினைக்காத. கராச்சி அழிஞ்சிடும், டெல்லி தப்பிச்சுக்குமா? ஆயுதங்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னாக்க கதிர்வீச்சு வருங்க. எங்கேயோ உழுவுற அணுகுண்டுனால ஹிரோஷிமா நாகசாகியில உளுந்த அந்த ஊர்ல உளுந்த 2 அணுகுண்டு தான் ஒரே ஒரு தடவை தான் அந்த அணுகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டன யுத்தத்துல. அந்த 2 அணுகுண்டுகள் தான். அதுக்கப்புறம் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு ஒளி இது வரலும் எந்த யுத்தத்திலையும் உக்ரைன்ல இவ்வளவு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு. அணுகுண்டு போடலையே அவங்க. போட்டா என்ன ஆகும்? உக்ரைன் போவாது, பக்கத்தில் இருக்கிற மாஸ்கோவும் போயிடும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹங்கேரி, போலந்து, ஹாலந்து எல்லாம் போயிடும். கதிர்வீச்சு என்ன உங்க வீட்டோட நிக்காது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அதை தான் இம்ரான்கான் சொன்னாரு. நீ கராச்சியில குண்டு போட்டா கராச்சி போயிடும், டெல்லி தப்பிச்சுக்குமா? நாங்களா அழிஞ்சிருவோம். நீ கதிர்வீச்சுல கண்ட நோயில படுத்து நாசமா போவ. யோசிச்சுக்க, பார்த்துக்க அப்படின்னு. இதெல்லாம் வழக்கமா விடுற இது. 1945ஆம் ஆண்டு போட்ட 2 அணுகுண்டுகளுக்கு பிறகு உலகத்தில் அணுகுண்டுகள் பிரயோகித்து யுத்தமே நடக்கவில்லை. வியட்நாம் அவ்வளவு போற எதிர்த்து நின்னாங்க. அமெரிக்காவில் கடைசிவரெல்லாம் அணுகுண்டு போடலையோ. போட்டா என்ன ஆகும்னு தெரியும். அமெரிக்கா தானே போட்டுச்சு, 2 அணுகுண்டு போட்டது அமெரிக்கா தானே போட்டுச்சு ஜப்பான் மேல. அவங்க அந்த வியட்நாம் கிட்ட தோத்து தானே போனாங்க. அன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு ஒரு குட்டி நாடு வியட்நாம். தண்ணி காட்டிட்டாங்க. பேசாம திரும்பிதான் போச்சு. அமெரிக்கா தோத்து தான் போச்சு. ஆனா ராணுவத்தை வச்சுக்கிட்டு நீங்க தீர்வுகளுக்கு எல்லாம் வந்துட முடியாது. ஈராக்க பிடிச்சிங்க எண்ணெய் கிணறுகளுக்காக. அந்த எண்ணெய் கிணறுகளை அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது? அவங்க கிட்ட தான் இருக்கு. அதுக்கப்புறம் தானே அமெரிக்கா டாலர் கொலாப்ஸ் ஆச்சு. இன்னைக்கு ட்ரம்ப் சோத்துக்கு எல்லாம் அடிக்கிறாருல. அமெரிக்காவுடைய நிலைமை வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுல்ல. வல்லரசு நாடு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் அடிக்குது. வெளிநாட்டுக்காரர்கள்லாம் வெளியே போங்கிற அளவுக்கு அவங்க மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. பொருளாதார வீழ்ச்சி. ட்ரம்ப்பை சொல்லி பிரயோஜனம் முடியும். என் ஊருக்காரங்க சோறுல நீ எல்லாம் வெளியே போங்கடான்னு சொல்லி துரத்துறாரு. அதானே உண்மை. ஸோ இதெல்லாம் உங்க மீடியாவை வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் எல்லையில் பதற்றணும். இதெல்லாம் எதுவும் அந்த தீவிரவாதிகள் ஒருத்தனை கைது பண்ணல. இன்னைக்கு ஊர்ல யாரையும் கைது பண்ணல. முதல்ல எல்லாம் ஏதோ ஒரு கணக்காட்டத்துக்காவது அவனை பிடிச்ச இவனை பிடிச்ச சொல்லுவாங்க. இந்த ஒன்று கணக்கு. அதுக்கு மாறா ஒரு இந்திய தீவிரவாதி ஒருத்தன் பாகிஸ்தான்ல சிக்கிருங்க நேற்று போட்டாங்க. அவன் உண்மையா பொய்யான்னு தெரியாது. செய்திகள் அப்படி வருது. அவங்களும் சொல்றாங்க நாங்கள் யுத்தத்துக்கு தயாருங்கிறாங்க. முதல்ல நாங்கள் செய்யவில்லை, நாங்கள் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இப்போ அவங்க கிளீனாக சொல்றாங்க, வரதான் அந்த வாரம் ரெடி அப்படின்னு. அதை பாஜக எதிர்பார்க்கல. மோடி அரசின் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு 2 செயல்பாடு தான். ஒன்று பட்டேலுக்கு சிலை 3000 கோடியில், அப்புறம் ராமருக்கு கோயில். இது 2 தவிர மோடியினுடைய ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. பஹல்காம் விவகாரத்துல சார், பஹல்காம் விவகாரத்தில் அவர் மாட்டிக்கிட்டார். நான் தான் உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன். பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் இப்படி எல்லாம் விமர்சிக்கிறது சார். அதனால தான் வாய முடியுது. ஆனால் அதில் ராகுல் காந்தி கிளீனாக ப்ளே பண்ணுறாரு. நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம் விட்டார். யார் மேலே இப்போ சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் எங்களை காட்டி கொடுக்குற அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ எடுக்கிற எல்லா இதுக்களும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் முழு ஆதரவு விட்டார். அவங்க பத்திரிகைகள் பூரா சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க மீடியா பூரா சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ என்ன எடுக்கிறது இப்போ அவர் தான் முடிவு. இப்போ மோடி கீழே தான் என்ன பண்ணார். ரஜினிகாந்த் ரொம்ப நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. மோடி அவர்கள் விட்டுற மாட்டாரு, 10 ஆண்டு காலம் இந்தியாவை காப்பாத்தினவர் இனி விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஆக அவர் மறுபடியும் ரஜினிகாந்த் கிட்ட போயிருக்காங்கன்னு தெரியுது. விஜய் கிட்ட இது போனாங்க, எல்லாம் முடிஞ்சது. விஜய் ஒன்றும் வரல. அப்புறம் அஜித் கிட்ட போனாங்க, அவரும் வரல. பழனிசாமி கிட்ட போனாங்க, ஒன்றும் சரியா இல்லை. இப்போ மறுபடியும் ரஜினிகாந்த் கிட்ட போயிருக்காங்கன்னு தெரியும். ரஜினிகாந்தெல்லாம் சும்மா சொல்ல முடியும். ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் நடிகர்கள்லாம் அந்த மாதிரி கூட்டா சேர்ந்து பேசுறது வழக்கம். இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் போர் வந்தபோது
எல்லா நடிகர்களும் வந்து நிதி திரட்டி கொடுத்தாங்க. சொன்ன பணம் தமிழ்நாட்டு நடிகர்கள் தான் மிக அதிகமாக கொடுத்தாங்க. தெரியுமில்ல உங்களுக்கு? ராஜ்குமார்லாம் 25,000 ரூபா கொடுத்தாங்க. அகில இந்திய நடிகர். சிவாஜி, எம்ஜிஆர்லாம் ஆளுக்கு 1,00,000 ரூபா கொடுத்தாங்க. சாவித்திரி, ஜெமினி கணேசன் போட்டிருந்த நகையெல்லாம் கட்டி அப்படியே கொடுத்தாங்க. லால் சாஸ்திரி மிக அதிகமாக பணம் கொடுத்தது தமிழ்நாடு. பாதிப்புக்கு எல்லையிலேயே நம்ம இல்லை. அந்த அளவுக்கு நின்னாங்க. படங்கள் எடுத்து விட்டாங்க. ரத்த திலகம் படம் வந்து சீன யுத்தம். அதையே வந்து அந்த ரத்த திலகத்தை கொஞ்சம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா, அது நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் யுத்தம். அந்த டைமில் வந்து குகநாதன் வந்து அப்பதான் வந்து பட்டிங் கதை வசனகர்த்தா. அவர் ஒரு போர்ப்புரைன்னு ஒரு நாடகம் எழுதி வச்சிருந்தார். அதை வாங்கி நாங்கள் அதை நாடகம் ஆக்கி அப்போ வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நாடக போட்டி நடந்தது. கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நடந்தது. அதில் நாங்கள் போட்டோம் அந்த ட்ராமாவை. போட்டு எல்லா பரிசும் வாங்கணும். சிறந்த நாடகம், சிறந்த நடிகை, சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர், சிறந்த இதுன்னு சொல்லி வரிசையாக 6 சிறந்த இயக்குனர் 6 இதுக்கு வாங்கணும். அந்த நாடகத்தில் நடித்த எல்லாத்துக்கும் பரிசு கிடைச்சு, என்ன தவிர எல்லாத்துக்கும் பரிசு கிடைச்சு. அப்புறம் கேட்டாங்க, என்ன நீ என்ன பண்ண? இயக்கமே நான் தாங்க அப்படின்னு. இயக்கமே நீ தான். சரி, அப்புறம் நீங்கள் வந்து கொடுக்கல, நான் என்ன பண்ண முடியும்? பிடிக்கிட்டா போக முடியும். அந்த அளவுக்கு அந்த நாடகம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் அதை பார்த்துட்டு தமிழ்நாடு முழுக்க அந்த நாடகத்தை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த நாடகத்தை போடுறது அப்படின்னு சொல்லி இது பண்ணி எங்களுக்கெல்லாம் ப்ரோக்ராம்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க இதெல்லாம் போட்டாங்க. அப்போ வந்து தாஷ்கண்ட் இதில் வந்து இப்போ ரஷ்யாவில் நடந்த ஒப்பந்தத்தில் யுத்த நிறுத்தம் நின்று ஆச்சு. லால் பகதூர் சாஸ்திரி இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த நாடகமும் நாங்கள் நிறுத்திட்டோம். இதெல்லாம் அந்த நேரத்தில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்தோம். அப்போ வந்து இந்தியா வந்து படையெடுத்துட்டு போய் லாகூரை பிடிச்சிருச்சு. லாகூரை பிடிச்சி இந்திய கொடியை நாட்டிட்டார். அந்த அளவுக்கு வந்த அப்புறம் தான் பாகிஸ்தான் தோத்து போச்சு. அப்போத்தான் ஒரு பெரிய உண்மை ஒன்று தெரிஞ்சது. பேட்டன்ற பேரில் ஒரு டேங்க் ஒன்று பண்ணியிருந்தாங்க. யுத்தத்தில் பயன்படுத்துகிற டேங்க். அந்த பேட்டன்ற ஒரு 2வது உலக யுத்தத்தில் வெற்றி கண்டதுக்கு காரணமாக இருந்த அமெரிக்க தளபதிகளுடைய பேர் அந்த பேட்டன் பேரை வச்சாங்க. அது வந்து பல்வேறு வகையான பாதுகாப்பு இதெல்லாம் உண்டு. அது பயங்கரமான டேங்க். அதை வெடிக்கவே இதே பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அதை பற்றி பேசினாங்க. அந்த டேங்கை வந்து நம்ம ஸ்கூல் பசங்கள்லாம் போய் ஒழிச்சு கட்டிவிட்டாங்க. சுத்தமாக ஒன்றும் இல்லைன்னு காட்டிவிட்டாங்க. அந்த டைமில் வந்து ஆங்கிலோ இந்தியன் போர் இராணுவ வீரர்கள் நம்மள இருந்தாங்க. கீழர் பிரதேசம் 2 பேர். அவங்க 2 பேரும் பாகிஸ்தான் போர் விமானங்களை அடிச்சு நொறுக்கி தள்ளினாங்க. அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்து அப்பவே வந்தது. அவங்க எப்படி டார்கெட் பண்ணி அந்த பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க கீழர் பிரதேசம். அதெல்லாம் இன்னைக்கு நடந்தது. நீங்க அது மாதிரி ஏதாவது காட்டுங்க பார்க்கலாம். இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். வந்தால் நல்லா பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் ரஷ்யா வந்து தலையிட்டுச்சு, அமெரிக்காவும் தலையிட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தாக்கா எல்லாம் நீங்கள் நட்பா போங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய அவங்கவுங்க நாட்டுக்குள்ளேயே தகராறு நடக்குது. அதனால தான் ரஷ்யா அதில் அக்கறை காட்ட மாட்டேங்குது. அமெரிக்காவும் நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறத பார்த்துங்க அப்படின்ட்டு நாமளா நிறுத்தினா தான். என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறீங்க சார்? நீண்ட காலமா இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அந்த தீர்வு வந்துருச்சுன்னா நம்ம அரசியல் நடத்த முடியாதுங்க. என்னுடைய தோல்விக்கு பாகிஸ்தான் பழி போடுவோம், பாகிஸ்தானுடைய தோல்விக்கு இந்தியா பழி போடுவாங்க. அது பூட்டோவும் இந்திராவும் அந்த நாடகத்தை பிரமாதமாக நடித்தாங்க. இந்த இம்ரான் கான் வந்தது பிறகு தாங்க இந்த நாடகம் அடிபட்டு போச்சு. அப்போ இதே தான் மோடி பண்ணார். பாகிஸ்தானிகள் மீது படையெடுக்க வருகிறது அப்படின்னாங்க. அப்போ அவர் வந்து இம்ரான் கான் வந்து தேர்தலில் போட்டியிடுறாரு. அவர் சொன்னார், இந்தியாவில் தேர்தல் நடக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி அந்த கட்சி இப்படி கிளப்பி விடும். அப்போ தான் சொன்னார், அவங்ககிட்டே அணுகுண்டு இருக்குது, எங்ககிட்டே அணுகுண்டு இருக்குது, போட்டால் என்ன ஆகுன்னு எங்களுக்கு தெரியும். இவரே எலெக்ஷனுக்கு அவர் பேசுவார், அதெல்லாம் நாங்கள் பொருட்டாக இருக்கிறதுல நாங்கள் வந்து யுத்தத்துக்கு போகிற ஐடியாவே எங்களுக்கு கிடையாதுட்டார். அதனால தான் இம்ரான் கான் இருந்தவர்களும் மோடியால் வந்து பாகிஸ்தான் பிரச்சனையை எடுக்கவே முடியல வர. இப்போ கொஞ்சம் சக்ஸஸ் ஆயிருக்காரு. பார்ப்போம் எவ்வளோ தோற்று. அவங்களும் திருப்பி எதிர்பிரச்சாரம் பண்ணுறாங்க. உலக அளவில் இந்தியாவுக்கு என்ன மரியாதை இருக்குதுன்னு பார்த்தா தான் இந்தியாவை பொறுத்தவரை நம்ம எல்லாரும் நான் ஒன்று சொல்லுவாங்க, இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க நாசமாக போவாங்க. அவ்வளோதான் நான் சொல்றேன். திராவிட இயக்கத்துக்காரர் இப்படி சொல்றீங்க? அப்படி சொல்றேன். திராவிட இயக்கத்தையும் விட்டு பகுத்துறையை விட்டு சொல்றேன்.
அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொள்வதற்கு காரணமாக இருந்தவர்கள், பின்னணியில் இருந்தவர்கள், அவங்க தூண்டி விட்டவர்கள் யாராக இருந்தாலும் நாசமா போவாங்க. நாசமா போவாங்க. அதை மாத்திரம் நான் உறுதியா இது இருநாட்டு பிரச்சனைன்றதை தாண்டி இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கும். அது தெரியாது. அது அந்த என்ன லாபத்துக்காக இதை செய்யறாங்களோ அவங்க நாசமா போவாங்க. அந்த லாபம் அவங்களுக்கு கிடைக்காது. அவ்வளவுதான் நான் சொல்றேன். பாகிஸ்தான் இன்னமும் ஒத்துக்க மாட்டாங்குது, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்றது. அவங்க தெளிவா அன்னைக்கே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இது தெரியாது, இது அவங்களே நடத்துனதுன்ட்டாங்க. ஆனா ராகுல் காந்தி அதை பத்தி கவலைப்பட்டுக்கல. மோடி எடுக்கிற எல்லா நடவடிக்கைக்கும் நான் ஆதரவு விட்டார். இப்ப மோடி தான் அதை சமாளிக்கும். மோடி தான் சமாளிக்கும். அவங்க இல்லைங்கிறாங்க. ஆமாங்கிறது மோடி தான் நிரூபிக்கணும். இல்ல, இதுக்கு முன்னாடி கடந்த கால நிகழ்வுகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பாகிஸ்தான் அதிக அளவுல அத்துமீறி இருக்கிறது, அதுதான் அப்படி பண்ணுது. பாகிஸ்தான் அத்துமீறினது உண்மை, சைனாவும் அத்துமீறினது உண்மை. தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். தீவிரவாதம் சொல்ல முடியாது. சைனா ஏன் வந்தான் யுத்தத்துக்கு? அவங்க திபெத்தை வந்து பிடிச்சாங்க. சைனா திபெத் எங்களுடைய பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு திபெத்தை போய் ஆக்குபை பண்ணி பிடிச்சிட்டாங்க. திபெத்தினுடைய தலைவராக மன்னராக இருந்தவர் வந்து தலாய் லாமா, புத்த மத தலைவர். அவர் புத்த பிட்சு. பஞ்சன் லாமாங்கிறவர் வந்து பிரதம மந்திரியா இருந்தார். 2 பேரும் அடைக்கலம் புகுந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு வந்து சென்னையில் தான் வச்சாங்க. இங்கே தான் இருந்தாங்க. சைனா சொன்னாங்க, இது எங்கள் உள்நாட்டு விவகாரம், நீ தலையிடாத, நாங்கள் அடிச்சுக்கிறோம், நீ என்னத்துக்கு அடைக்கலம் கொடுக்குற. அப்போ நேரு வந்து தன்னை ஒரு உலக தலைவராக நினச்சிக்கிட்டு, அதெல்லாம் முடியாது, நீ செய்கிற இதெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்னா உள்ளே வந்துட்டாங்க. மக்மோகன் லைனுங்கிறது தான் அஸ்ஸாம் கிட்ட இருக்கிற அந்த பார்டர், அது சைனா பார்டர், அருணாச்சல் பிரதேஷ்லாம் இருக்கு. அந்த மக்மோகன் லைனை தாண்டி 1000 மைலுக்கு மேலே உள்ள வந்துட்டாங்க. ஏறத்தாழ 40 மதுரையில் படிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கள் ஹாஸ்டலுக்கு நேர் இதில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ். என் ரூமில் இருந்து பார்த்தா கலெக்டர் ஆஃபீஸ் தெரியும். என் ரூம்மேட் சொல்லுவான், என்ன கொடி பறக்குறதா அம்பானுங்க, இந்திய கொடி தான் பறக்குது அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. பயங்கரமாக தோத்து போயிட்டோம். செகண்ட் வேர்ல்டு வாரில் வச்சிருந்த துப்பாக்கிகளை வச்சுக்கிட்டு சண்டைக்கு போகிறோம். ஒவ்வொரு புல்லட்டாக போட்டு போட்டு ஒவ்வொருத்தனையும் சுடுற கன்று. அவன் மெஷின் கன்று வச்சுக்கிட்டு புட 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 அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்றுமே பண்ண முடியல. அப்போதான் தெரிஞ்சது நம்மக்கிட்ட இராணுவமே இல்லைன்னு. அதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அன்னைக்கு வந்து கிருஷ்ணமேனன் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட். அவர் பிஎம் கவுலுங்கிறவர் வந்து இராணுவ தளபதியாக இருந்தார். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி சைனா வந்து உள்ள வந்துகிட்டு இருக்குது, நம்ம என்ன பண்ணணும் போது இவர் கம்யூனிஸ்ட் இதில் பாசத்தில் கிருஷ்ணமேனன் எந்த நடவடிக்கை எடுக்கணும். உள்ள ஒரு 1000 மைலுக்கு மேலே உள்ள வந்ததுக்கு பிறகு தானே நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு கொடுத்துட்டா தெரியும். அது அந்த பிஎம் கவுல் வந்து அன்டோல் ஸ்டோரிங்கிற புக்கில் பூரா எழுதுறாரு. இராணுவ தளபதியாக இருந்த திம்மையாங்கிறவர் வந்து பத்திரிகைக்கு நிருபராக இருந்து பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கார். இராணுவத்தில் இருக்கிற ஒரு தளபதி வந்து பத்திரிகை நடத்தலாமா? இதெல்லாம் கேள்விகள், ஆயிரக்கணக்கான கேள்விகள். இந்த புக்கை எடுத்து படிச்சு பாருங்க, தெரியும் சைனா வாரில் எப்படி இந்தியா தோத்ததுக்கு இந்தியாவுடைய இதை எப்படியெல்லாம் காரணமாக இருக்கும். அன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ அந்த டைமில் ரஷ்யா கூட நேரு வந்து அவ்வளோ கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருந்தார். ரஷ்யா கை கொடுக்கல. அமெரிக்காவுக்கு எகேன்ஸ்டே நேரு எதோ பேசிக்கிட்டு இருந்தார். உடனே இவர் கிளீனா ஐசன்ஹவர், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, 7th fleet of USA will enter into Indian Ocean அப்படின்னார். அமெரிக்க கப்பற்படையினுடைய 7வது படை அவங்க நிறைய வச்சிருக்காங்க. அதில் 7th fleet will enter into Indian Ocean அப்படின்னு. 7th fleetங்கிறது சைனாவுடைய ஆர்மியை போல 2 பங்கு பெருசு. சைனா டக்குன்னு நிறுத்திட்டாங்க. அப்படிதான் நம்ம தப்பிச்சோம். இல்லாட்டி போனால் இன்னைக்கு நம்ம வந்து சைனாவுடைய இதாக இருந்தது. இல்லை, சைனீஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். மும்மொழி கொள்கையில் சைனீஸ் படிச்சோம். அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. 2 யுத்தத்தை நாங்கள் பார்த்தோம். 2 யுத்தத்திலையும் நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் படிக்கிற காலத்தில் ஊர்வலம்லாம் போனோம், எல்லாம் பண்ணோம். எல்லாம் மாணவர்களே இங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் எழுச்சியெல்லாம் இருந்து அன்னைக்கு நிஜமாவே அங்கே யுத்தம் நடந்தது. இப்போ மாதிரி இல்லை. இப்போ புல்வாமா தாக்குதல் எத்தனை பேத்துக்கு நம்ம என்ன பெருசாக நம்ம இது பண்ணிக்கிட்டோம். ஒரே வாரத்தில் வெளியே வந்தது இல்லை. அர்ணப் கோஸ்வாமி பேசுகிற இந்த வீடியோ கேசட் வெளியில் வந்து விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லை.
இவங்களே தான் பிளான் பண்ணாங்கங்கிறத வந்து அர்னாப் கோசாமி ஜெயிலே தள்ளணும். அதனால தான் இன்னைக்கு சொல்றாங்க இது புல்வாமா 2 இருந்ததுன்னு என்ன பண்ணா பாகிஸ்தான் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுது நாங்க இதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்கிறாங்க. இத்தனை வகையான கதைகள் அவங்க வந்து மோடிக்காக வச்ச குண்டு உங்களை வச்சோம்னு சொல்லி சொன்னாங்கன்னு அதில் எழுதி பார்த்தாங்க. எடுபடு. அப்புறம் பார்த்தா அவங்கள காப்பாற்றுறது பூரா உள்ளூர் மக்கள் தான், முஸ்லீம்கள் தான் அவங்கள காப்பாற்றி 250 கிலோமீட்டருக்கு அந்த பாகிஸ்தான் எல்லையிலேருந்து 250 கிலோமீட்டர் இருக்குது பகல்காம். அதுல பஸ்ல கிஸ்ல எதிரியுமா போக முடியாதான். அந்த தீவிரவாதிகள் 250 மைல் உள்ள வந்துருக்கு. ராணுவம் எங்க போச்சு? இந்திய ராணுவம் பாகிஸ்தான் எல்லையை கிராஸ் பண்ணி 250 மைல் இந்தியாவுக்குள்ளார வந்துருக்கு. காஷ்மீர், இந்தியாவை சேர்ந்த காஷ்மீர். யாரோட தப்பு? இதெல்லாம் கேட்டாங்க தப்ப போயிடும். அதனால அதான் ராகுல் காந்தி அழகா சொல்லிட்டார், நீங்க எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு நாங்க ஆதரவா நிற்கிறோம். இப்ப மோடி கையில வந்துருச்சு, மோடி தான் நடவடிக்கை எடுத்தார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி சார்.